வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் 15ஆம் தேதி கொண்டாட போறீங்க. இந்த முறையாவது அமைதியா நடத்திடுவீங்களா? விநாயகர் சதுர்த்தி விழா மக்களுடைய ஒற்றுமைக்காக நடத்தப்படுகின்ற விழா. இந்த முறை மட்டுமல்ல, எல்லா முறையும் அமைதியாக சிறப்பாக நடத்துவதற்காக தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம். அதை பிடிக்காத, அதை ஏற்காத, அதை தடுக்க நினைக்கின்ற, அதை எப்படியாவது பிரச்சனை ஏற்படுத்த நினைக்கின்ற சில பேர் தான் பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமா, பொறுமையா, நிதானமாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை நடத்தி விசர்ஜனத்தை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஆனால் எங்களை எதிர்க்கக்கூடிய அல்லது காவல்துறையே கூட பல இடங்களில் எங்களை தடுத்து எங்களுடைய விழாக்களை இந்த ஊர்வலம் கொண்டு போற வழி இருக்கு இல்லையா, அது கரெக்டா அந்த திருவள்ளுக்கேணி மசூதி கிட்ட கொண்டு போவீங்க. இந்த பக்கம் தெரியும்னா எந்தெந்த இடத்துல மசூதி இருக்கு, எங்க தேவாலயம் இருக்கோ அங்கதான் கொண்டு போகணும்ன்றீங்க. அந்த இடத்துலதான் பிரச்சனை வருது இல்லையா? அதாவது இந்திய நாட்டுல தேவாலயங்கள் இருக்கலாம், மசூதிகள் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல இந்துக்களுடைய ஊர்வலங்கள் போகக்கூடாது என்று சொல்லுவது முக்குக்கு முக்கு கோவில் இருக்கு. யாருமே தடுக்கல. முக்குக்கு முக்கு நீங்க கோயில் இடிச்சா எத்தனை பேர் சார் வராங்க? அந்த கோயில்ல லட்சக்கணக்கான பேர் கும்பாபிஷேகத்துக்கு வராங்க, லட்சக்கணக்கான பேர் அந்த கோயில் திருவிழாவுக்கு வராங்க. அந்த கோயிலை இடிப்பதற்காகவும் அந்த கோயில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கேட்பதற்கு எத்தனை லட்சம் பேர் வராங்க? அப்ப இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விழா இந்த விநாயகர் சதுர்த்தி விழா. அதனாலதான் உங்களுக்கு என்ன பயனா, ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை இந்துக்கள் கிட்ட வந்துடக்கூடாதுன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம், விநாயகர் சதுர்த்தி ஒற்றுமை, ஆயிரக்கணக்கான இந்துக்கள் ஒன்னா சேர்றான், இந்து உணர்வோட இருக்கிறான், அவன் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தடைகளை ஏற்படுத்துறீங்க. லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தாங்க பழனியில. முருகன் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சார்? திராவிட மாடல் சொன்னீங்க, கடைசியாக நிரூபிச்சாங்க. அவங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு அவங்க விழாவே எடுத்துட்டாங்களே. லட்சக்கணக்கான பேர் ஒன்று கூடி முத்தமிழ் முருகன் மாநாடை பழனியிலே நடத்தினாலும் தைப்பூசத்திற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்து சொல்லாததை தட்டி கேட்க துப்பு இல்லையே. தைப்பூசத்துக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லன்றீங்க, மாநாடு நடத்திருக்காங்கன்ற அத்தனை பேர் உங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு வைப்பேன், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, நாங்க நிகழ்ச்சி நடத்துவோம் வாழ்த்து சொல்ல மாட்டோம்னு சொன்னா, ஒரு இந்துக்களுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு அரசு எப்படி சார் இந்துக்களுடைய அரசா நாங்க இருக்க முடியும்? திராவிட மாடல் அரசுன்னு சொன்னீங்க. அவங்க ஒரு இந்து அறநிலைத்துறை பத்தி நீங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறீங்க. அந்த சேகர் பாபு அவர்கள் அவ்வளவு மிக சிறப்பாக நடத்தணும்ன்றாங்க. பல்வேறு கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி நடத்திருக்கு சார். சேகர் பாபு வழக்கமாகவே வசூல் பண்றதுல மகா கெட்டிக்காரர். அவர் அரசியல் கட்சியில அதிமுக இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் நடத்துவார். அந்த நிகழ்ச்சிகளுக்கான வசூல அழகா பண்ணுவாரு. அரசியல் கட்சியா இருக்கும் போது, அரசியல் கட்சியில மாவட்ட செயலராக இருக்கும் போது, இன்றைக்கு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர், அவர் அந்த முத்தமிழ் மாநாட்டின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு வசூலை ஏற்பாடு செய்து பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆள். அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் அதுல சொல்ல விரும்பல. அவரு இந்து உணர்வுக்காக, தமிழ்நாட்டுல முருகர் எழுச்சி வரணுன்றதுக்காக சார் எத்தனை கோயில்கள்ல கதா காலட்சேபம் நடக்குது, எத்தனை கோயில்கள்ல முருகப்பெருமானுடைய திரு கோயில் ஸ்தலங்களுடைய பெருமையை பேசப்படுது. அந்த மாநாட்டில் நடந்த பள்ளிகள்ல கந்த சிஷ்டிகவத்தை கத்துக் கொடுங்கன்னு சொல்றாங்க. நல்லது தானே? பள்ளிகள்ல நடத்தக்கூடாதுன்னு தானே, ஆன்மீகத்தையே பேசக்கூடாதுன்னு தானே சார். இப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளியில பேசிய பரம்பரை ஆன்மீகம் பேசினார் அவரு. அப்புறம் மகாவிஷ்ணுன்றவர் பேசுனது ஆன்மீகம். அது அப்புறம் என்ன பேசினாரு? அவர் பேசின எல்லா வீடியோவும் பாக்குறீங்களா? அவர் எல்லாமே இந்து மதத்து கருத்துக்களை ரொம்ப அருமையாக பரப்புற மாதிரி பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வித்தியாசம் இருக்கும். பரம்பொருள் என்பது ஏக இறைவன் என்கின்ற கருத்து தான் அவர் வச்சிருக்கிற ஒரு ட்ரஸ்ட். ஆமா சார், பரம்பொருள் ஒன்றே பலவல்ல. அதாவது நம்ம இந்து மதத்தினுடைய வேதங்கள் சொல்லுகின்றது என்னவென்று சொன்னால், ஒரே ஒரு கருப்பொருள், அந்த கருப்பொருளினுடைய பிம்பங்களாக இருக்கக்கூடியதுதான் நாம் என்ன பண்றோம், ஒவ்வொரு தெய்வ வழிபாடா வழிபடுகிறோம் என்பதுதான் இந்து மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. வேதங்களிலே எந்த கடவுள்களினுடைய பெயர்களும் அல்ல, பரம்பொருள் என்றுதான் உண்டு. அந்த பரம்பொருளினுடைய வழிபாட்டு முறைகளை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக நாம் வழிபடுகின்றோம். அந்த ஒரு கருத்தை நான் என்ன பண்ற, மெய்யியல் ரீதியாக அவர் ஒரு கருத்தை வெளியில என்ன பண்றாரு, மாணவர்கள் மத்தியில சொல்றாரு. நீங்க மாணவர்கள் மத்தியில கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம்னு சொல்லி சேகர் பாபு சொல்றதா சொல்றீங்க. இந்த பக்கமா ஆன்மீகத்தை பேசக்கூடாதுன்னு சொன்ன சங்கர் என்கின்ற ஆசிரியரை அருகில் வைத்துக் கொண்டு அன்பில் மகேஷ் ஒரு பள்ளியிலே ஆன்மீகம் பேசக்கூடாது அவர் சொன்ன கருத்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? முற்பிறவியும் இந்த பிறவியும் பத்தி பேசிட்டு யார் யாரு மாற்றுத்திறனாளிகளோ அவர்களுடைய குறிப்பிட்டு குருடா இருக்காங்க, கை கால் உடைஞ்சிருக்கு, அவங்க எல்லாமே சென்ற
இதுல வந்து ஜென்மத்துல வந்து பாவம் பண்ணவங்க அப்படிங்கறது சொல்றது சரியான கருத்தான்னு கேக்குறேன். அது இந்து மதம் சொல்லுதா? அது இந்து மத ஆன்மீகமா? அது அதாவது இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இந்த நீங்கள் வந்து இங்க செய்யக்கூடிய பாவம் வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும்? வானத்துல நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்று சொல்றாங்களா? அப்ப அந்த கருத்தை எப்படி ஏத்துக்கிறீங்க? அந்த கருத்தை நீங்க ஏன் முரண்பட மாட்டீங்க? இவரை நீங்க ரோட்ல நீங்க ஒரு கோவில் வாசல்ல பேசுங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ இங்க உங்களுக்கு தெரியும் வெஸ்மாவளத்துல இருக்கு அயோத்தியா மட்டம் இருக்கு, அங்க பல்வேறு சொற்பொழிவு நடக்குது, பல்வேறு பாக்குறோம், அவங்க பல்வேறு கருத்துக்களை பேசுறாங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு பள்ளியில முதல்ல ஒரு அரசு பள்ளியில அவங்களை கூப்பிட்டதே முதல்ல தவறு. ஆமா, அவரை யாருன்னு தெரிஞ்சு கூப்பிடுறாங்க. யார் தப்பு? அந்த தலைமை ஆசிரியர் தப்பு, இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. முடிவு பண்ணிட்டாரா? அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்களா? அப்புறம் சிஓ பண்ணாருன்னு சொல்றீங்களா? சேகர்பாபு பண்ணாருன்னு சொல்லுவீங்க. சொன்னாரு இவர் சேகர்பாபு பாருங்க, அன்பில் மகேஷே சொன்னாலும் சொல்லுவீங்க சார். அதாவது ஒரு கல்வித்துறையிலே ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு தலைமை ஆசிரியர் அழைத்திருக்கலாம் அல்லது சிஇஓ அழைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் தான் அழைத்திருக்கின்றார்கள். அவருடைய பின்புலத்தை தெரியாம அழைச்சிட்டாங்க. என்ன சார் பெரிய குண்டு கஞ்சா கடத்தினாரா இல்ல குண்டு வைக்கிறதுக்காக இருந்தாரா? ஏன் சார் வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய திமுக இருந்த இங்கு ஜாஃபர் சாதிக் என்கின்ற நபர் 1000 கோடி கஞ்சா புழக்கத்தை இந்த தமிழ் மண்ணிலே இந்த இந்தியாவிலே பரப்பி இருக்கின்றார். அவர் முகத்தை வந்து காட்டுறாங்க, எதுல? மீடியால. அவர் முகத்தை, அவர் கைதை காட்டுறாங்க, அவர் அழைச்சிட்டு போறதை காட்டுறாங்க. ஆனா இந்த பரம்பொருள் பவுண்டேஷனுடைய இந்த மகாவிஷ்ணுனுடைய கைது எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு? அவர் 5 நாள் கஸ்டடி கேட்டிருக்காங்க. 5 நாள் கஸ்டடி கேட்கிற அளவுக்கு அவர் என்ன சார் குண்டு வெடிப்பு கைதியா? அவர் என்ன அவரோட எல்லா வீடியோ பாத்திருக்கீங்க சார்? இருக்கட்டும், இத்தனை நாள் வீடியோ யூடியூப்ல இருந்தது. யூடியூப்ல இருந்ததுல இப்ப எல்லாருக்கும் தெரியுதுல சார். யூடியூப்ல இருக்கும்போது இன்னைக்கு காலைல ஒண்ணு பார்த்தேன். இன்னைக்கு காலைல சிசிபி என்ன சார் பண்ணல? ஒரு தகவல் இன்னைக்கு காலைல ஒண்ணு பார்த்தேன். அதுல அவர் சொல்றாரு, பெற்ற மகனும் தாயும் உடலுறவு கொள்வது சரியா தவறா, இதை நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது தவறு இல்லை அப்படின்னா அவரே கருத்தை சொல்றாரு. நீங்க வேணா எடுத்து பாருங்க. இது போன்ற கருத்துக்களை எந்த இந்து மதத்தில் எங்க சொல்லி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ரைட். அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? மகாவிஷ்ணுனுடைய அந்த நபருடைய கருத்துக்கள் அத்தனையும் ஏற்புடையது என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இதே மாதிரிதான் ஆதியோகி என்ற ஒரு நபர் அதாவது மாமிசங்கள் சாப்பிடுறதுன்றத பத்தி, மாட்டுக்கறி சாப்பிடணும் போன வரணும்னு நிறைய விஷயங்கள், அதாவது மாட்டுக்கறி சாப்பிடுறவன் தான் இந்து, இப்படி எல்லாம் வந்து பல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார். நாங்களும் அதற்கான எதிர்ப்புகளை பதிவைத்தோம். அது மாதிரி மகாவிஷ்ணுனுடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய தவறுகள் எங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதை கண்டிப்போம், எதிர்ப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி தெரியுங்களா இருக்கு? அவர் அங்கு பள்ளியிலே ஆன்மீகம் பேசக்கூடாது. சரி, அப்ப யாருமே ஆன்மீகம் பேசக்கூடாதா பள்ளியிலே என்ற ஒரு கருத்தை அதை நாங்க எதிர்க்கிறோம். நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மகாவிஷ்ணு பேசிய கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு நாங்க சொல்லலையே. மகாவிஷ்ணுனுடைய கருத்துக்களில் இப்போ விவேகானந்தான்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, விவேகானந்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அங்க பல்வேறு ஆன்மீக கருத்துக்கள் இருக்கு, யாருமே தலையிடல. அதே போல நீங்க பல்வேறு கிறிஸ்டியன்ஸ் நடத்துற உங்களுக்கு இது இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க வந்து அவங்க காலைல பிரேயர் பண்ணுவாங்க, யாரும் சொல்லல. இங்கு அரசு நடத்தும் பள்ளி, அரசாங்க பள்ளிகளில் ஆன்மீகம் பேச தவறுன்னு தான் சொல்றாங்களே தவிர நீ எங்கெங்க பேசணுங்கிறதுக்கு அவங்க குறிப்பிடலன்ற. அப்படிங்களா? அப்ப அரசு நடத்துகின்ற பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது. அது நீங்க வந்து ஒரு அரசாங்க பள்ளியில படிப்பு சொல்லி தர இடத்துல வந்து முற்பிறவி பின்பிறவி நீங்க பேசலாமா? மூட நம்பிக்கை கருத்துக்களை பரப்பலாமா? மூட நம்பிக்கை கருத்துக்களை பரப்புறாங்க. ரொம்ப அற்புதமா சொல்றீங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பைபிள் கிளாஸ் என்று நடத்துகின்ற உதவி பெறும் சார், அரசு உதவி பெறும் அரசு பள்ளிக்கு வித்தியாசம். எய்டட் என்கின்றதற்கு அந்த எய்டடுக்கான பணம் எங்கிருந்து வருது? யார் கொடுக்குறா பணம்? அரசு கொடுக்குது. அந்த அரசுக்கு யார் கொடுக்குறா பணம்? மக்கள் வரி பணத்தை பெற்றுக்கொண்டு அரசாங்கம் அந்த பணத்தை எடுத்து உதவி செய்கிறது பள்ளிகளுக்கு. அந்த உதவியை பெற்றிருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பைபிள் கிளாஸ் நடத்தலாம் சார். நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா? நான் ஒண்ணு சொல்றேன். டிவிஎஸ் மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு, அது அரசு உதவி பெறும் பள்ளி, எய்டட் ஸ்கூல். அது அங்க காலையில அது வந்து டிவி சுந்தரமையங்காரோட பள்ளி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுல காலையில சமஸ்கிருதம் வந்து காலையில நடத்துவாங்க. காலையில சமஸ்கிருதம் அது மாதிரி அவங்க சமஸ்கிருதம் நடத்துறோம் சார். சமஸ்கிருதம் நடத்துறாரு, வேதம் காலையில நடத்துறாங்களா? அங்க காலையில உங்களுக்கு பிரேயரே உங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தை வச்சு நடக்குது சார். சமஸ்கிருதத்துல அந்த ஸ்கூல்ல படிச்சேன், அதனால தெரியும். சமஸ்கிருதத்துல நடத்தலாம் சார், பிரேயர் நடத்தலாம் சார். ஆனால்
கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு கொடுக்கக்கூடிய எய்டட் ஸ்கூல்ஸுக்கு அவங்களுடைய பைபிள் கிளாஸ் நடத்துறாங்க. உள்ள சர்ச்சஸ் நடக்குது சார். பள்ளிக்குள்ள சர்ச் நடத்துறாங்க சார். அதை நீங்க கேட்டிருக்கீங்களா? கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லி, நெற்றியில விபூதி குங்குமம் வைக்கக்கூடாது, ருத்ராட்சம் கட்டக்கூடாது என்று சொல்லி இந்து மாணவர்களை அந்த பள்ளியிலே அப்படி கூட சேர்க்க மாட்டாங்க சார். இவ்வளவு அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஜாதி கயிறுகள் கட்டாதீங்கன்னு சொன்னாரு. எந்த ஜாதின்னு சொல்லுங்க. இது எந்த ஜாதி சார்? இது ஜாதி கயிறா? ஜாதி கயிறுன்னு சொல்றீங்கல்ல, இது எந்த ஜாதி சொல்லுங்க. ஜாதி கயிறு தான் கட்ட வேணாம்னு சொன்னாங்க. இது ஜாதி கயிறா? இவங்க யாருக்கு விபூதி வைக்க? எது ஜாதி கயிறு, எது ஜாதி கயிறு இல்ல சார். விபூதி வைக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை. இல்ல நான் சொல்றேன், விபூதி வைக்கணும் அவர் சொல்லவே இல்லை. ஏதோ இந்த இவர் சந்துரு அறிக்கையை சொல்றாரு, அதுக்கப்புறம் இந்த ஜோதிகா படத்துல கயிறு அறுப்புன்னு சொல்றது, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க சார். சார் இதெல்லாம் இந்து மத நம்பிக்கைகளோடு எங்களுடைய இறைவனுடைய சந்நிதியில வச்சு நாங்க கயிறு கட்டிட்டு இருக்கோம் சார், காப்பு கட்டுறோம் சார். இதெல்லாம் இந்த தமிழனுடைய நம்பிக்கை, பண்பாடு. நீங்க அதை கயிறை கட்டக்கூடாதுன்னு சொல்லி சந்துரு அவர் சொல்றாரு பள்ளி மாணவர்கள் மத்தியிலனா, அப்ப இவர் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு துணையாக இந்துக்களுடைய நம்பிக்கை எல்லாம் அறுத்தறிந்து இந்துக்கள அடையாளங்கள் இல்லாமல் அவன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுக்காக இவர் அடிக்கல் நாட்டுறார் சார். இன்னொரு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டுகள் பொதுவா இப்ப சொல்றேன். நேத்து கூட பாத்தீங்கன்னா சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, RSS இந்துத்துவாவை கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிகள்ல போய் கலக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்கு. வழக்கமா இந்த திராவிடர் கழகம், இந்த திராவிடம் பேசுறவங்க, திராவிட கலாச்சாரம், திராவிட பாரம்பரியம், கருணாநிதி என்ன பண்ணாரு, அண்ணாதுரை என்ன பண்ணாரு, ஈவேரா என்ன பண்ணாரு, கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்கன்னு கம்யூனிஸ்ட் கொள்கையில திணிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாம் அவங்களுக்கு இனிக்குது. ஆனால் RSS இயக்கம் அதுவும் 75 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் ஆக போகிறது. இப்ப இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் அல்லது அமைப்பினுடைய கொள்கைகள், கருத்துக்களை நாங்களும் பள்ளிகளிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் சார். ஏன் செய்யக்கூடாது? அவர் பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலையா? திக திராவிடர் கழகங்கள் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே அவர்களுடைய சிலபஸ்ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலையா? கருணாநிதி அவர்களுடைய வரலாறு கொண்டு வந்திருக்காங்க. ராஜராஜ RSS என்பது சமூகத்திற்காக, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சார். இந்தியாவில் 2 முறை தடை செய்யப்பட்டாலும் இப்ப இன்னும் தடை செய்யல. எமர்ஜென்சில எல்லா கட்சி தான் கலைச்சாங்க. திமுக இருந்துச்சா? எமர்ஜென்சில திமுக இருந்துச்சா இல்லையா சார்? கலைக்கப்பட்டுச்சா இல்லையா சார்? அப்ப கலைக்கப்பட்ட திமுக வந்து நீங்க தடை செய்யப்பட்ட இயக்கம், அதுவும் பயங்கரவாத இயக்கம் சொல்லுவீங்களா சார்? அதை பத்திய கொள்கைகள், கருத்துக்கள் கலைக்கப்பட்டதுக்கும் உங்களுக்கு தடை செய்யறது தடை. ஆமா சார், தடையா நீக்கினாங்க. நீங்க தடை நீக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஒரு பகுதியை சொல்றீங்க, பிற்பகுதியை சொல்லுங்க. அதான் சொல்றேன், தடை நீக்கிட்டாங்கன்னு சொல்றேன். அதனால இது போன்ற இப்ப ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்களேன். இந்து மத கருத்துக்களை பரப்புறோம், இஸ்லாமிய மத கருத்துக்களை பரப்புறோம், கிறிஸ்தவ மத கருத்து பரப்புறோம்னு நீங்க ஒரு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஆரம்பிச்சா அந்த மாணவர்களுக்கு படிப்புல இருந்து கவனம் திசை திருப்ப வாய்ப்பு இருக்குல்லன்னு கேக்குறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுல பல பள்ளிகள்ல பாத்ரூம் வசதிகள் கூட இல்லை. உண்மைதான். அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பண்றார்? பல பள்ளிகள்ல மாணவர்கள் மத்தியிலே போதை கஞ்சா பழக்கங்கள் அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. அதை தடுப்பதற்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கேள்விக்கு பதில் இல்லை. இதே பள்ளிகள்ல சென்னை நெசப்பாக்கம், அவர் அசோக் பில்லர்ல நடந்ததை பத்தி போய் பேட்டி கொடுக்கிறாரு. நெசப்பாக்கம் அதே கானு நகர் என்கின்ற அந்த பகுதியிலே உயர்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே 50 மாணவர்கள், 52 மாணவர்கள் சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க சார். என்ன காரணம்னு விசாரிச்சாக்க அங்கு அதற்கான ஆசிரியர் இல்லை. அப்ப ஒரு பள்ளியிலே ஆசிரியர் இல்லாமல் 52 மாணவர்கள் இதே அசோக் நகர் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கானு நகர் பகுதியிலே நடந்திருக்கிறது. ஆசிரியர் இல்லையே, இவர்கள் மாணவர்கள் அதுல முழுக்க ஒரே சோசியல் சயின்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் சரி செய்வதற்கு முடியாத அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏதோ மாற்றுத்திறனாளி அவர்களை பேசிவிட்டார், இவர் வந்து ஆன்மீகத்தை பேசிவிட்டார், இவர் மகா குற்றவாளி, மிகப்பெரிய இவர் வந்து சமூகத்திலிருந்து நசுக்கப்பட வேண்டியவர், அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் என்றெல்லாம் உட்கார்ந்து அமைச்சர் பேசிட்டு இருக்கிற இதை விட கேவலமான அரசியல் வேற என்ன சார் இருக்க முடியும்? எவ்வளவு பள்ளிகள்ல செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. நீங்க மகாவிஷ்ணு தவறு செய்திருக்காரா, தவறு செய்திருக்கான்னு நீ அங்க போய் பிரஸ் மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது வரைக்கும் பள்ளிகள்ல எத்தனை வந்து மாணவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் அங்க இருக்க ஆசிரியர் நடத்திருக்காங்க சார். அவங்க மேல அந்த பள்ளிக்கு போய் அந்த பள்ளியில போய் உட்கார்ந்து பிரஸ் மீட் பண்ணி இங்க ஆசிரியர் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டு கைதா இருக்கிறான், இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு போய் அங்க ஆய்வு பண்ணீங்களா? ஏன்னா பிள்ளர் அந்த பள்ளியில போய் உட்காந்துட்டு இவ்வளவு பெரிய குற்றவாளி மகாவிஷ்ணுன்ற மாதிரி அங்க பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? இது முழுக்க முழுக்க அரசியல். திமுகவினுடைய இப்ப நடந்துட்டு இருக்கு சார். திமுக இந்த ஆட்சியில கற்பழிப்பு,
திமுக ஆட்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய வாகன ஓட்டுநர் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகாரை மறைப்பதற்கு நாடகம் ஆடிட்டு இருக்கார். சண்டு வேலை பண்றாரு சார் இந்த அன்பில் மகேஷ். அவர் மேல அந்த புகார் ஏன் வெளியே கொண்டு வரல சார்? அதுதான் சொல்றேன், இதுதான் அரசியல். அவருக்கு இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது. ஏற்கனவே அவங்களுடைய எம்எல்ஏ கருணாநிதி, பல்லாவரம் கருணாநிதி எம்எல்ஏ உடைய மகனும் மருமகளும் சேர்ந்து ஜெயில இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு என்னென்ன முயற்சி நடக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்க போய் என்ன பிரஸ் மீட்ல பண்ணீங்களா? அமைச்சர் என்ன சார் பண்ணாரு? அல்லது பட்டியலினத்துக்காக இருக்கக்கூடிய அமைச்சர், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர், இவர் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து கடும் விமர்சனம் வச்சாரா? பேட்டி கொடுத்தாரா? ஏதாவது நடந்துச்சா? அப்ப ஒரு பள்ளியில நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஒருத்தர் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சுக்கு அவர்கள் தான் அழைக்கிறாங்க, கலந்துக்கிறாரு, அங்க ஸ்பீச் கொடுக்கிறாரு. அந்த ஸ்பீச்ல தவறு இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆமா சார், அது நடவடிக்கை தான் சார். இது கைது செய்யப்பட்டது கேக்குறேன். அவர் சொன்ன கருத்துக்காக தான். அவர் ஆன்மீகம் பேசினாரு, அவர் கைது பண்ணல. மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசியது ஒரு சட்டப்படி ஒரு தவறு. அதற்கான நடவடிக்கை நடந்ததுன்னா முற்பிறவியை பத்தி பேசுறீங்க, இது மூடப்பழக்க வழக்கம் தான். அங்க அந்த மாற்றுத்திறனாளி சங்கர் அவர்களும் அங்கு போய் எதிர்ப்பு தெரிவித்தார். அங்கிருந்த மாணவர்களோ அங்கிருந்து மற்ற ஆசிரியர்களோ அதை பார்த்த வீடியோவில் பார்த்து யாருமே எந்த விதமான எதிர்ப்பு கண்டனம் போராட்டம் நடத்தல. இந்த டைஃபி சார்ந்த கம்யூனிஸ்டுகள், இந்த திராவிடர் கழகங்கள் சார்ந்தவர்கள் இங்கு ஆன்மீகத்தை பேசிவிட்டார் என்ற கருத்தை தான் முன்னிறுத்தி என்ன பண்ணாங்க? போராட்டங்களை நடத்தினாங்க. அதுக்கப்புறமா அது மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை, மாற்றுத்திறனாளி குறித்து இவர் சொல்லிவிட்டார், ரைட், ஓகே, அது உங்களுடைய உரிமைகள், அதுல நம்ம ஒன்றும் தவறு சொல்ல விரும்பல. மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவர் குறை சொல்லியிருக்கின்றார், தவறு சொல்லியிருக்காருன்னா ரைட், ஓகே. ஆனா அதுல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பாவம் செய்தோம் என்று சொன்னால், ஒரு பாவத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், தவறை செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனை உண்டு என்ற கான்செப்டை தான் அவர் விளக்கி இருக்கிறார் என்றுதான் இந்து மதத்தினுடைய அறிவியல் பூர்வமாக யோசிக்கிறத மாணவர்களுக்கு விட்டு விட்டு இந்த மாதிரி மூட பழக்க வழக்கம் தவறு இல்லையான்னு ஒரு கேள்வி. கொலை பண்ணாக்க ஜெயிலுக்கு போவோம்னு சட்டம் போட்டிருக்காங்க. அது சட்டம், அது சட்டம் தானே. அந்த சட்டத்தை தான் மனோ தத்துவ ரீதியாக அந்த சட்டத்தை நீங்க குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள என்ன தெரியுங்களா பண்றாங்க? இதைத்தான் சொல்றாங்க, மெதுவா இந்துத்துவா திணிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்துத்துவான்றது நல்லதுதான் சார், திணிக்கப்படணும். இந்துத்துவா திணிக்கப்பட்டால் தான் தமிழகம் உருப்படும். இந்த திராவிடம் திணிச்சு, கம்யூனிசம் திணிச்சு, கம்யூனிசத்தினால் இந்த உலகத்துல பல நாடுகள் சிதறி இருக்கு சார். இந்த திராவிட மத சார்பற்ற நாட்டுல நீங்க இந்துத்துவா திணிக்கிறேன்னு சொல்றீங்க. 1975 இந்திரா காந்தி அம்மா மத சார்பற்ற நாடுன்னு இந்த அம்மா சொன்னதுனால இன்னைக்கு செக்குலர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த செக்குலர் இல்லையே சார். இவங்க சொல்லக்கூடிய இந்த மத சார்பற்ற தன்மை இல்லையே சார். இதெல்லாம் திணிக்கப்பட்டது, எமர்ஜென்சில கொண்டு வரப்பட்டது. இந்த எமர்ஜென்சில கொண்டு வரப்பட்டதை வச்சுட்டு இன்னைக்கு எல்லாமே மத சார்பற்ற நாடு, மத சார்பற்ற நாடுனா சார், மத சார்பற்ற நாடு என்ன சார்? அப்ப எதுக்கு சார் இந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க? மதசார்பற்ற நாட்டிலே ஒரு மதத்திற்காக ஒரு அமைச்சரவை எதுக்கு? மதசார்பற்ற நாட்டிலே மதத்திற்காக ஒரு அமைச்சர் எதற்காக இருக்கிறார்? மதசார்பற்ற நாட்டிலே இந்த தமிழகத்திலே எதற்காக கோயில்கள் அரசாங்கத்தின் பிடியில் இருக்கின்றது? அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை எதற்காக ஒரு கோயிலில இந்து மத நம்பிக்கை உள்ள இடத்துல நீங்க எதுக்கு சார் அப்பாயின்ட் பண்றீங்க? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல தவறுகள் எதுவும் நடக்கக்கூடாது. ஆமா, சர்ச்சில் நடந்தா கம்முன்னு இருப்பீங்க, மசூதில நடந்தா கம்முன்னு இருப்பீங்க. அதை டேக் ஓவர் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. வக்ஃபு சட்டம் என்ன பண்ணுது? வக்ஃபு சட்டம், அதுல இருக்கக்கூடிய சட்டமே என்ன பண்ணிருக்கு? இருக்கக்கூடிய இடம் வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லி வக்ஃபு சொன்னா அந்த வக்ஃபுக்கு வாரி கொடுத்துடணும். வக்ஃபு அப்ஜெக்ஷன் பண்ணா அதுல நீதிமன்றம் செல்ல முடியாது. இவ்வளவு நாள் அதுதானே சார் 93 இருந்து சட்டமா வச்சிருக்கீங்க, 95 இருந்து. இப்ப சட்டத்தை தானே இப்ப நீக்கிருக்கோம். இப்ப நீக்கிறீங்க, இன்னும் நீக்க முடியல. இப்ப பலத்த எதிர்ப்புக்கு அப்புறம் நாடாளுமன்ற மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம் சார். நீங்க நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு போயிருக்கு, மக்கள்கிட்ட நாங்க கருத்துக்களை கேட்டிருக்கோம். மக்கள் கண்டிப்பாக அதற்கான பதில் தருவாங்க, அதை நிறைவேற்ற போறோம். அநியாயம் சார் அது. வக்ஃபு ஒரு இடம் எனக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த வக்ஃபுக்கு இருந்து நம்ம என்ஓசி வாங்கினாதான் அந்த இடத்துக்கு நான் கோர்ட்டுக்கே போக முடியும். இது என்ன சார் சட்டம்? இது இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க சார். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாத்திரம். இதுக்கு முன்னாடி இந்த திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த பிரச்சனை எல்லாம் மாவட்ட ஆட்சியர் மூலமா தான் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது. பிரச்சனையை பெருசாக்கி மாவட்ட ஆட்சியர் மூலமா நடக்கும். மாவட்ட ஆட்சியர் எப்ப பதில் சொல்றாரு? இங்க இருந்து மத்திய அரசாங்கமும் அங்க இருக்க ஒரு சட்ட திருத்தமும் கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறமா, பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாரு? ஒரு முழுமையான அறிக்கை வெளியிடுறாரு. சரி, அப்ப அந்த இடத்த விட்டுருங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படி பிரச்சனை இருக்கு. அப்ப அத்தனை பிரச்சனைக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா சொல்லணுமா? ஒட்டுமொத்தமாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து வக்ஃபுக்கு சொந்தமான நிலைமை இருந்தால் ஆதாரத்தை காட்டு, ரெக்கார்டை காட்டு, நீதிமன்றத்துக்கு போனோம், மேல்முறையீடு பண்ணணும். 90 நாள்ல நீங்க அதற்கான அது என்னென்ன குற்ற வழக்குகள் இருக்கா அல்லது சம்பந்தமான விளக்கங்களை நீங்க நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணணும்னு சொல்றது நியாயம் தானே சார்?
அதுதான் சார் பிஜேபி அரசு சொல்லுது. இதை நீங்க வந்து ஏற்க மாட்டோம், இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம்னு சொன்னா இதெல்லாம் சரியானது இல்லை சார். மிக்க நன்றி. வரும் 15ஆம் தேதி நினைக்கிறேன், 15ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மிக நல்லபடியாக முடிய வாழ்த்துக்கள். செய்திமலர் ஒரு செய்திமலர் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பரம்பொருள் அவருடைய மகாவிஷ்ணு கைது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கதாக தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்து மக்கள் கட்சி சார்பிலே இன்னும் சில நாட்களிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தொடர்ச்சியாக இந்துத்துவம் பேசக்கூடியவர்கள், ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அந்த வரிசையில் தான் மகாவிஷ்ணு கைதை நாங்கள் பார்க்கின்றோம். மகாவிஷ்ணுவனுடைய பேச்சிலே இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் எங்களுக்கும் முரண்பாடு இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த கைதானது, இந்த நிகழ்வுக்கானது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மகாவிஷ்ணு மட்டுமல்ல, இனி எந்த ஆன்மீக பேச்சாளர் மீது நடவடிக்கை எடுத்தாலும் தேவையில்லாமல் அதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம், கண்டிப்போம். விரைவில் இந்த மகாவிஷ்ணு கைதுக்கு எதிராக, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும். மிக்க நன்றி.